ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு 2024 9ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் 14 இருக்குது. ஸோ 9ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்தக வினாக்களை நல்லா படிச்சுட்டு போங்க. நமக்கு புக்கிலேருந்து எப்படியும் 14 வந்து பார்த்தோன்னா கேட்டுருவாங்க. அந்த கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த பாடலை படித்திடுறதுக்கு மட்டும் புக்கில் இருக்கக்கூடிய அந்த பாடலை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு மதிப்பெண் 20 5x2 10. இதில் செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியில் பொருந்தும் செயலினை பற்றி திரு சிவன் கூறுவது யாது? அதே மாதிரி ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு முக்கியமாக காட்டும் பெயர்களை குறிப்பிடு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையினை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. அதே மாதிரி திராவிட மொழிகளுடைய பொது பண்புகள் யாவை? இதெல்லாம் முக்கியமான வினா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே நமக்கு 28வது வினா கட்டாய வினா கேட்பாங்க. கன்னி என்பதன் பொருள் விளக்கம் யாது? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடையினை குறிப்பிடு. நெக்ஸ்ட்டு பட்ட மரம் எவற்றையெல்லாம் இழந்தது? ரொம்ப முக்கியமான வினா. அதே மாதிரி ஓதல் என தொடங்கும் திருக்குறள். நெக்ஸ்ட்டு 3x5 50. திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை? அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகளை விளக்குக. கொளித்தல் என்ற சொல் யார் கூற்று? இக்கூற்றினை குறித்து விளக்குக. அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் தேவை, நாம் செய்ய வேண்டுமென்றவற்றை எழுதுக. ரொம்ப முக்கியமான வினா, இதை நல்லா படிச்சுக்கோங்க. வேளாண் உற்பத்தியில் பண்பாட்டு அடையாள நீட்சியினை விளக்குக. பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இணைய வழி சேவைகளை எழுதுக. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நமக்கு காலாண்டு பொதுத் தேர்வு 2024 குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2024க்கு இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கீழே பழமணல் மாற்று மீன் இடஞ்சிட்டு பொருள் விளக்குக. புதுமணல் பரப்பு மீன் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை ஊமையினை சுட்டி எழுதுக. புறநானூறு தமிழ் விடுத்துவது இவற்றின் பெயர் காரணம் எழுதுக. காலந்தோறும் தமிழ் மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கிறது? பொறுத்து கேட்டிருக்காங்க. உரைப்பத்தியினை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. அதே மாதிரி படமுணர்த்தும் கருத்தை நயமாக 5 தொடர்களில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராணத்தின் மனப்பாட பாடல் நீரின்றி அமையாத உலகு என்னும் வள்ளுவரின் அடி உணர்த்தும் பொருள் ஆழத்தை எடுத்துக்காட்டும் விளக்க. ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை வரி. தூது அனுப்ப தமிழைச் சேர்ந்தது தமிழோட தூது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக. கேள்வி செல்வத்தின் பயன்களை விளக்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.